சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மனதிற்குள் ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நடக்குமா நடக்காதா என்று கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றாய். நீ என்னிடம் ஒரு தடவை காதில் போட்டு விட்டாலே போதும், உனக்கான விஷயத்தை செய்து விடுவேன் என்று உனக்கு நன்றாகவே தெரியும் அல்லவா? அப்படி இருந்தும் ஏன் என்னை சந்தேக பார்வையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீ எப்பொழுது என்னை முழு மனதோடு நம்பி வந்தாயோ அப்பொழுது இருந்தே உன் வாழ்க்கை முழுவதும் நான் பொறுப்பேற்றி கொண்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, ஏக்கம், அவமானங்கள், துரோகங்கள் எல்லாமே நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் ஏன் அப்பா இப்படி சும்மா இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தானே நீ கேட்கிறாய். என் குழந்தையே, நீ ஒன்றை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையை எல்லோரும் அனுபவிப்பது அவரின் கர்ம வினையை பொறுத்து. நீ எங்கே போக வேண்டும், எங்கே இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் உன் கர்ம வினைகளை இல்லை. எப்பொழுது இன்பம் அனுபவிக்க வேண்டும், எப்பொழுது துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான். இன்னும் நம்முடைய கர்ம வினைகளை முடியவில்லையே, எப்பொழுது இருந்தும் கொண்டேதான் இருக்கும் என்று நீ நம்பாதே. முடியவில்லைதான், ஆனால் உனக்கான பாதையை நான் காட்ட மாட்டேன் என்று ஒரு பொழுதும் நான் சொன்னதில்லை. உனக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதை செய், உனக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதை செய் என்று நான் எப்பொழுதிலும் இருந்து நான் உனக்கு அனுமதித்திருக்கிறேன், தெரியுமா? ஆனால் நீயோ வேறு எதையோ பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உனக்கான நேர காலம் வீணாக்கிவிட்டால் அதன் பின்பு வராது மகளே. போன நேரத்தை பார்த்துவிட்டு ஏக்கம்தான் கொள்வாய். நான் அதற்காகத்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உனக்கான வாய்ப்பு வரும்பொழுது மிக சரியாக பயன்படுத்தி கொள் என்று. இது உன்னுடைய வாழ்வு அல்லவா? உன் வாழ்க்கையை எப்படி கரை சேர்ப்பது என்று நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், என்றும் பக்க பலமாகத்தான் இருப்பேன். உனக்கான விஷயம் இந்த மனதறிந்து செய்வது தானே இந்த சாய் அப்பாவின் கடமை. அதை நான் இப்பொழுதே நடத்தி காட்டப் போகிறேன். நீயோ அங்கு தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறேன். அப்பா என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கண்டிப்பாக சொல்கிறேன், நீ எதை இழந்தாயோ அதை விட பன்மடங்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஆகையால் எப்பொழுதுமே இழந்ததை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன்னுள் நான் இருக்கும் பொழுது எதற்கு இவ்வளவு பெரிய வீண் சண்டை வருகிறது? ஒருவருக்கு பின்னால் ஒருவர் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கு பின்னால் எல்லோரிடமும் உன் மனதை மறைப்பது சாதாரண விஷயமல்ல. அவர்கள் என்ன நினைப்பார்களோ, இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று தானே நீ மறைத்து விட்டாய். எதுவுமே நீ நினைக்க வேண்டாம். நீ செய்யும் செயல் நல்ல விஷயம் என்றால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.